அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் சொல்லியது, உணவில் காய்கறிகள் நல்ல சத்துள்ள காய்கறிகளால் சாப்பிடுதல் வேண்டும். கொடியில் காய்க்கும் காய்கறிகளுக்கு அதிக ஆற்றல் உண்டு. அதனால் கொடியில் காய்க்கும் காய்கறிகளை உண்ணுதல் வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கின்றார். அதுமாரி உண்ணக்கூடாத காய்கறிகள் கிழங்கு வகையால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். மண்ணுக்குள் விளைகின்ற கிழங்குகள், கருணைக்கிழங்கு மட்டும் உண்ணுதல் வேண்டும் சிலர். கல்லீரலை புதுப்பிக்கக்கூடியது கருணைக்கிழங்கும் கரிசலாங்கண்ணியும் மட்டுமே. கீரையில் கரிசலாங்கண்ணி கல்லீரலை புதுப்பிக்கும். ஆனால் கீரையில் கரிசலாங்கண்ணி அவசியம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல் கிழங்குகளில் எல்லா கிழங்குகளுமே உடலுக்கு கெடுதல். கருணைக்கிழங்கு மட்டுமே சாப்பிடுதல் வேண்டும். அது கல்லீரலை புதுப்பிக்கும், வயிற்றுக்கு நல்லது. அதனால் கருணைக்கிழங்கு மட்டும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். வடலூரிலும் உணவு எல்லோருக்கும் வழங்கும்போது கிழங்குகளை சேர்க்க வேண்டாம். கருணைக்கிழங்கு மட்டும் சேர்க்க வேண்டும். வேறு எந்த கிழங்குகளையும் சேர்க்க வேண்டாம். வள்ளலார் சொல்லியபடி உணவு வழங்கிடுதல் வேண்டும். கொடியில் காய்க்கும் காய்கறிகளையே வடலூரில் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும். அதுமாரி மூலிகை டீ அனைவருக்கும் கொடுக்கலாம். அதுமாரி மூலிகை சார்ந்த உணவுகள், இயற்கை உணவுகள், அதுமாரி பொங்கல்லாம் பிறருக்கு தரப்படக்கூடாது. ஏன்னா சாதத்தை வடித்து தான் சாப்பிட வேண்டும் என்று வள்ளலார் அருளி இருக்கின்றார். அதனால் பொங்கல் வழங்குதல் கூடாது. இதுமாரி டால்டா போன்ற உணவுகளை சேர்த்தல் கூடாது. அதெல்லாம் வடலூரில் வழங்கக்கூடாது. குஸ்கா அதுமாரி உள்ள உணவுகள்லாம் வடலூரில் வழங்கப்படக்கூடாது. சாதத்தை வடித்த உணவுகளை உண்ண வேண்டும். ஏன்னா சாதத்தில் உள்ள கஞ்சி தான் விஷம் என்று வள்ளலார் சொல்லியிருக்கின்றார். ஆனால் சாதத்தை வடித்து பிறருக்கு வழங்கிடுதல் வேண்டும். எண்ணெயில் நல்லெண்ணெய் மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்லியிருக்கின்றார். நல்லெண்ணெய் இல்லாத பொழுது நெய்யை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார். அதுமாரி எல்லோரும் நல்லெண்ணெயை பயன்படுத்திடுதல் வேண்டும். நல்லெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நெய் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கின்றார். அதுமாரி நெய்யை பயன்படுத்தலாம். உடலுக்கு ஏற்ற உணவை உண்ணுதல் வேண்டும். அதிகமாக உண்ணுதலும் கூடாது. வேலைக்கேற்ற உணவு செய்யுதல் வேண்டும். வேலை அதிகமான வேலையாக இருந்தால் அதிக உணவு, வேலை கம்மியாக இருக்கும் பொழுது வேலைக்கு ஏற்றபோல் உணவையும் குறைத்து கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். விபாசனாவில் உள்ளது போல் காலை மதியம் உணவு உண்டு, இரவு உணவு கிடையாது. இதுமாரி இரவு உணவை குறைத்து கொள்ளுதல் நலம் இருக்கு.